இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று நம்முடைய தியானத்திற்கு சின்ன திருப்பாடல் 43 நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடல்ல ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மற்றும் நாம் ஆண்டவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம் என்பதை இந்த ஆசிரியர் தெள்ளந்தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர், கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும், இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குகளுக்காக வாதாடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையிலிருந்து என்னை விடுவித்தரலும் என்று முதல் பகுதியிலே கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நினைத்து பார்ப்போம். இறைப்பற்றில்லா இனத்தோடு, அதாவது நம்பிக்கையில்லா சமூகத்தோடும் விசுவாசம் இல்லாத சமூகத்தோடும் என்னை நீ விடுவிக்க வேண்டும், எனக்காக நீ வாதாட வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார். அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் அவருடைய சகோதரர் லோத்து அவர் மேல் வழக்கு தொடுத்தார். ஆகையால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நீ வடக்கு பக்கம் போனால் நான் தெற்கு பக்கம் போகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆபிரகாமை போல வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்காடக்கூடிய தன்மை வேண்டாம். நான் உனக்காக விட்டு கொடுக்கின்றேன். ஏனென்றால் என் கடவுள் என் பக்கம் இருக்கின்றார். அவர் எனக்கு இன்னும் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆபிரகாமை பார்த்து சொல்லவில்லையா, நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் நீ செழிப்போடு வாழ்வாய், நீ நடக்கக்கூடிய நிலமெல்லாம் உமக்கு சொந்தமாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மால் தாங்க முடியவில்லை, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அடி சந்து அல்லது நிலப்பிரச்சனை அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரப்பிரச்சனை, பலதரப்பட்ட நிலையில் நாம் வழக்காடக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு விசாரணை அல்லது ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் என்ற நினைப்பில் வாழ்கின்றோமே தவிர, அவர் எப்படியோ அவர் நிறைவாக வாழ வேண்டும் என்று அந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்த அந்த மனநிலை நம்முடைய சகோதர சகோதரியிடம் இருக்கின்றதா அல்லது நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில் திருப்பாடல் ஆசிரியர் எதிர்பார்க்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு எதிராகவே நம்முடைய குடும்பத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பங்களவில் இருக்கலாம், பக்த சபையில் இருக்கலாம், நம்பிக்கைக்குரியோருக்கு எப்போதுமே போராட்டம்தான். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழக்கூடிய நபர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, புரிந்து கொள்ளாது. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கைமாறு உண்டு என்று ஆண்டவர் இன்னும் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரர்களே பொறாமையின் காரணமாக அவரை அடித்து பாலும் கிணத்தில் தள்ளுகிறார்கள். மீண்டும் அவரை எடுத்து வேற்று நாட்டினருக்கு பணத்திற்காக விற்றுவிடுகிறார்கள். பிரியமான சகோதர சொல்லே, நடந்தது என்ன? கடைசி காலகட்டத்தில் அத்தனை சகோதரர்களும் அந்த யோசேப்பை அண்டி தேடி வந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சிகள், ஒரு சில காரியங்கள்
நேர்முகமாக மறைமுகமாக நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய படிப்பிற்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய குடும்ப வாழ்விற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒளிந்து போவார்கள். ஏனென்றால் நாம் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கைக்குரியவரோடு நாம் இணைகின்ற போது அங்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஒருவேளை ஆலயத்துக்கு எப்போதும் தாமதமாக வரக்கூடிய நபரோடு நட்பு வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவரோடு நாம் உறவு வைத்து நட்பு வைத்திருக்கின்ற போது நாமும் அவரை போலதான் வாழ்வோம். அவரை போலவே நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். அப்படி என்றால் நாம் நல்ல உறவோடு நம்பிக்கைக்குரியவர்களாக அல்லது விசுவாசம் உள்ளவர்களோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் அது ஆசீர்வாதமாக அமையும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றார். நாம் இணைந்து இந்த நாளில் ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று ஒருபோது நாங்கள் ஓரங்கட்டப்படாமல், ஒதுக்கப்படாமல், புறந்தள்ளப்படாமல் நீர் எங்களுக்காக வாதாடக்கூடிய அன்பு கடவுள். அப்பா தகப்பனே, யார் எங்களுக்கு எதிராக வந்தாலும் அத்தனையும் தகத்தெறிந்து இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உமக்கேற்ற மகனாக மகளாக என்றும் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.